உடல் எடை குறைப்பது பட்டினி கிடப்பது அல்ல. நல்ல பழக்கங்களை உருவாக்குவதுதான். அதற்கு நீங்கள் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை உங்க அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரணும். சாப்பாட்டுக்கு பிறகு 10 நிமிடம் நடந்தால் ஜீரணம் நன்றாகி உடல் எடை குறைய உதவும். புரோட்டீன் அளவு 1 கிலோகிராம் உடல் எடைக்கு 1 கிராம் என்ற அளவில் உட்கொள்ள வேண்டும். அதற்காக அரிசியை முழுவதும் நிறுத்த தேவையில்லை. சாப்பாட்டுக்கு 15 நிமிடங்கள் முன்பு தண்ணீர் குடிப்பது அதிகமாக சாப்பிடுவதை குறைக்க உதவும். சரியான தூக்கம் இல்லையெனில் அதிக பசி மற்றும் ஜங்க் உணவு ஆசை அதிகரிக்கும். எனவே இரவு 7 முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். எல்லா பசியும் வயிற்றில் இருந்து வராது. சில நேரம் மன அழுத்தத்திலிருந்தும் வருகிறது. எனவே மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த யோகா மற்றும் தியானம் செய்யலாம். இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை உடல் மாற்றச் செயலையும் தூக்கத்தையும் பாதிக்கும். நீண்ட நேரம் உட்கார்ந்து மொபைல் லேப்டாப் பயன்படுத்துவது உடல் இயக்கத்தை குறைத்து அதிக கலோரி சேமித்து தொப்பை அதிகரிக்க காரணமாகும். ஜிம் செல்வது மிக நல்லது. நடைபயிற்சி, படிக்கட்டு ஏறுதல், தினசரி செயல்பாடுகளும் உடல் எடை குறைக்க உதவும். எனவே ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு என்பது மெதுவாகவும் தொடர்ந்தும் இருக்கும்.